Hey guys, welcome back to our channel VenuMadhu's kitchen. இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரியே தான் ஒரு சூப்பர்பான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு ரெசிபிஸ்க்கு எல்லாமே வந்து சூப்பர்பான சைட் டிஷ்ஷு, சட்னி, சாம்பார் இதே பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன அரைச்சிக்கணுமோ அதெல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே அரைச்சிக்கலாம். ஸோ சாம்பார் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன், ஒரு 15 இருக்கும். ஸோ 15 வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு ஒரு 1 ஸ்மால் டொமேட்டோ வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு க்ரீன் சில்லி, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 2 முந்திரி, கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸு, அதே மாதிரி கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் கொரியாண்டர், கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலை. ஓகே, இவ்வளோதான் வந்து நம்ம சேர்க்க வேண்டியது. இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். டடா! ஓகே, இப்போ வந்து பேஸ்ட் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ப்ரொசீஜர் எப்படின்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். அதோட ஒரு பிரிஞ்சலை. ஸோ இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் வந்து ஆயிலையே நல்லா நம்ம வதக்கணும். அது வதக்க என்ன ஆகும்னா, நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பச்சை வாசனை நல்லா போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு வாசனை வரும், ஃப்ரேக்ரன்ஸு. அது வரலையும் நம்ம விட்டுறணும். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகட்டும். நல்லா வந்து இந்த ஆயிலே இது வதக்கணும். அப்போதான் வந்து நம்ம ரெசிபிக்கு ஒரு அருமையான டேஸ்ட் வரும். ஓகே, இப்போ வந்து இது அப்படியே வந்து வதக்கிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதும் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பர்பான டிஷ்ஷு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் ஆயில் எல்லாம் பிரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் வரும். ஸோ நல்லா இருக்கும், ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷு. இட்லி, தோசைக்கு, பூரி, சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிஷ்ஷு வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸா இல்லை நான்வெஜ் ஏதாவதா இல்லைன்னா முட்டை எதுவுமே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட்லேயே வரும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அந்த பச்சை வாசனை போட்டோம். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தது, சால்ட் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு செம்மையான சைட் டிஷ்ஷு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக VenuMadhu சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.